வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் வர்த்தக முகவர் அலுவலகத்தோடு நடைபெற்ற வரி தொடர்பான கலந்துரையாடலின் விவரங்களை தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிக்கை. நாட்டின் தேசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜாசகர சுட்டிக்காட்டு. இந்தியாவுடன் கையெழுத்திட்ட ஏமாற்று ஒப்பந்தம் காரணமாக இலங்கை தானாகவே பாகிஸ்தான் இந்தியன் மோதலில் தலையிடும் அபாயம் உள்ளது என்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எச்சரிக்கை. தடுப்பு காவலில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்ச குடும்பத்தின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முயற்சி செய்து வருவதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பாசிக்குரையில் கடல் தொழில் விளையாட்டு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இன்று பாசிகூருக்கு அவர் செய்த கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தின் போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாசிகுன் மீன் விற்பனை மையத்திற்கு சென்ற அமைச்சர் அங்கு நிலவுகின்ற சூழலை நேரில் பார்வையிட்டார். பின்னர் இறங்குதுறையையும் பார்வையிட்டு செயற்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்தும் ஆய்வு செய்துள்ளார். இதனையடுத்து பாசிகூர் கடல் தொழில் சங்கத்தோடு கலந்துரையாடல் ஒன்றிலும் அவர் பங்கேற்றிருந்தார். இந்த சந்திப்பின் போது கடல் தொழிலாளர்கள் மற்றும் பகுதி மக்களால் உள்கட்டமைப்பை பற்றிய பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அவை குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். மேலும் பாசிகூரில் உள்ள சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டு மைதானத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். அந்த மைதானத்தை கண்காணித்த பின்னர் அதனை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மன்னார் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதேச வைத்தியசாலைகளில் காணப்படும் சவால்கள் மற்றும் வசதியின்மை தொடர்பாக நேரில் அறிந்து கொள்வதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்து ஜெயதிச விசேட கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது அவர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலை, அடம்பன், பங்காளி மற்றும் முருங்கன் ஆகிய பிரதேச வைத்தியசாலைகளுக்கு நேரில் சென்றார். அங்கு நிலவும் வைத்திய நிபுணர்கள், தாதியர்கள் மற்றும் சுகாதார உபகரணங்களின் பற்றாக்குறை உள்ளிட்ட விடயங்களை நேரடியாக பார்வையிட்டு அறிந்து கொண்டார். வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினரும் வைத்தியசாலை நிபுணர்கள் மற்றும் பணியாளர்களுடனும் அமைச்சர் நேரடியாக கலந்துரையாடி பிரச்சினைகளை தெரிந்து கொண்டார். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மன்னார் மாவட்டத்தின் மருத்துவ வசதிகள் பற்றாக்குறை காரணமாக சவால்கள் இருப்பினும் இங்கு பணியாற்றும் சுகாதார ஊழியர்கள் தமது கடமையை மிக உயர்ந்த முறையில் செயல்படுத்தி வருகின்றனர். குறைவுகளை விரைவில் தீர்க்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதேவேளை சுற்றுலாத்துறையினையும் அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் தரமான சுகாதார சேவையை வழங்க உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் வர்த்தக முகவர் அலுவலகத்துடன் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற வரி தொடர்பான கலந்துரையாடலின் விவரங்களை தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அறிக்கையின்படி இலங்கை தூதுக்குழு ஏப்ரல் 22 முதல் அமெரிக்க வர்த்தகர் முகவர் அலுவலகத்தின் தூதர் ஜேமிசன் கியரை சந்தித்து முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டது. இந்த சந்திப்பின் போது நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுருகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் அமெரிக்க அதிகாரிக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களின் நகல்கள் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டன. இலங்கையின் பொருளாதாரத்தை மீளுருவாக்கம், கடந்த கால சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்வதற்கும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தூதுக்குழுவினர் விரிவாக விளக்கியுள்ளனர். அமெரிக்காவுடன் தீர்வை வரி மற்றும் தீர்வையற்ற வர்த்தக தடைகளை குறைப்பதற்காக இலங்கை அரசாங்கம் காட்டிய விரைந்த மற்றும் உறுதியான அர்ப்பணிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தூதுவர் கிரியர் இலங்கை முன்வைத்திருந்த முன்மொழிவுகளை வரவேற்கும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் சமநிலை மற்றும் நியாயமான வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை விரைவில் கைச்சாத்திட முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அதையடுத்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்திய பொறுப்பாளர் பிரெண்டன் லிஞ்ச் தலைமையிலான குழுவையும் தெற்காசியாவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் எமிலி ஏஞ்ச்பியையும் இலங்கை தூதுக்குழு சந்தித்து மேலதிக விவாதங்களில் ஈடுபட்டது. இந்த சந்திப்பின் போது இலங்கை எழுத்து மூலம் வழங்கிய முன்மொழிவுகள் மேலும் தெளிவாக்கப்பட்டதோடு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்கும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கும் மிக விரைவில் ஒப்பந்தத்திற்கு செல்லும் திட்டத்திற்கும் இரு பக்கங்களும் ஒப்பந்தம் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜாசகர தெரிவித்துள்ளார். ரணஜயபுர படைவீரர் கிராமத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு தொடர்பாக தெளிவான திட்டமிடல் மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் அமைதி அதன் வெளிப்பாடாகும் என்று கூறினார். சமீபத்தில் கொலை செய்யப்பட்டிருந்த டான் பிரியசாத் சம்பவம் தொடர்பாக உரையாற்றியிருந்த அவர், குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியை வழங்கினார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல. குற்றவாளிகள் கண்டிப்பாக உரிய விதமாக எதிர்கொள்ளப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தின் மீது மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெளிவாக காண முடியும்.
அதேவேளை தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் உறுதியான வெற்றியினை பெறும் என்ற நம்பிக்கையை தெரிவித்த அமைச்சர், நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான வழிகாட்டியாக நாங்கள் செயற்படுகின்றோம் என்றும் மக்களின் விருப்பமும் அதே திசையில் உள்ளது என்றும் கூறினார். தற்போதைய அரசாங்கம் இந்தியாவோடு கையெழுத்திட்டு ஏமாற்று ஒப்பந்தம் காரணமாக இலங்கை எதிர்பாராத வகையில் மோதல்களில் ஈடுபடும் அபாயம் நிலவுவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எச்சரித்தார். மகரகம நகரசபைக்கு பென்சில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளருக்கான வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் நடைபெற்றிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த அபாயத்தை சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில் 2018ஆம் ஆண்டு தமக்கு இருந்த ஆட்சி காலத்தில் மகரகம பகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக அவை நிறைவேறாமல் விடப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். குறிப்பாக தலதா மாளிகையில் நடைபெறுகின்ற நினைவு சின்ன கண்காட்சியில் ஏற்பட்ட குழப்பங்களை தேசிய மக்கள் சக்தி திட்டமின்மையின் விளைவாக குற்றம் சாட்டினார். கண்டி நகரம் தற்போது அசுத்தம் கழிவு நீரால் நிரம்பிய நகரமாக மாறிவிட்டதாகவும் இது தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாக திறனற்ற தன்மையை வெளிக்காட்டுவதாகவும் கூறினார். மேலும் ஈஸ்டர் சம்பவத்திற்கு பின்னால் இருந்து சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க தவறியதற்காகவும் தற்போதைய அரசாங்கத்தை அவர் விமர்சித்தார். கர்தினாலின் கோரிக்கைகளை புறக்கணித்ததன் விளைவாக நீதியின் தேடல் என்று காலம் கழித்து செல்கின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதற்றமான சூழலில் இலங்கை இந்தியாவுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் மூலம் நேரடியாக மோதலில் இழுக்கப்படக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் ஒரு கொடூரமான ஆனால் திட்டமிடப்பட்ட அரசியல் குற்றமாக இருந்ததாக ஆளும் கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நிவித்தகலவில் நடைபெற்றிருந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தற்போது தடுப்பு காவலில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்ச குடும்பத்தின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முயற்சி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் பின்னணியை விசாரிக்க போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு படைகளும் நியாயமான முறையில் வழிநடத்த முடிய சூழல் இருந்தது. ஏனெனில் அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகிய நிலைகளில் இருந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் குற்றப்புலனாய்வு துறையில் பணியாற்றிய 750 அதிகாரிகள் ஒரே நாளில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கெல்லாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நேரடி தலையீடுதான் காரணம் என்றார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக தற்போது இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். இது வழக்கில் புதிய திருப்பு முறையை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். வவுனதீவில் 2 போலீசாரை புலிகள் கொலை செய்ததை அடுத்து அந்த அமைப்பிலிருந்து சிலர் வெளியேறினர். பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டமை இந்த வழக்கில் பல உண்மைகள் வெளிவர ஆரம்பித்ததை காட்டுகின்றது. இது உண்மையான குற்றவாளியை வெளிக்கொணரும் ஒரு அடையாளம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பின்னர் ரணில் அச்சத்தில் கழிப்பறைக்கு செல்வதற்கு அதிக நேரம் செலவிட்டிருக்கலாம் என்றும் அவர் விமர்சனமாக தெரிவித்தார். அதே நேரத்தில் முந்தைய அரசாங்கம் பிள்ளையானை தேசபக்தராக காட்ட முயற்சி செய்தது என்று மக்கள் எதிரிகளாக கருதிய பலரும் தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்புக்குள் புகுந்து வருகின்றனர். பிள்ளையான் தற்போதைய அரசியலில் மிக கடுமையான குற்ற செயலுக்கு பதில் கூறும் நபராக காத்திருக்கின்றார். முடிவில் நாங்கள் ஒரு குழந்தை அரசாங்கம் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த மாதத்தில் அதிகளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. முக்கிய திருடர்களை சட்டத்தின் கீழ் முறையாக தண்டிக்க நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றோம் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார்.